அடை அவியல் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி பருப்பை ஊற வச்சுட்டா போதும். 15 நிமிஷத்துல இந்த அடையை செஞ்சு முடிச்சிடலாம். ஆளுக்கு 2 அடை சாப்பிட்டா போதும். ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன் கிடைச்சிரும். ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் போடுறதுனால வயிறு பிளாட்டிங்லாம் இருக்காது. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் 10 அடை செய்யறதுக்கு அளவு சொல்றேன். 3/4 கப் கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து, இது கூட 1 கப் ஃபுல்லா பச்சரிசி, 6 காஞ்ச மிளகாயை 3 முறை கழுவி 3 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊர்ன பருப்புல 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கோர்ஸா அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிரெயினியா கொரன்னு தெரியும். அதே மாதிரி ரொம்ப தண்ணியாவும் அரைச்சிடாதீங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவை நீங்க டைரக்டாவே தோசை சுடலாம், இல்ல 3 நாள் வரைக்கும் இதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மாவு நீங்க யூசுவலா சுடுற மாதிரி ஈஸியா வராது, கொஞ்சம் இழுத்து நீங்க சுட்டுக்கணும். இதுக்கு நீங்க நெய் இல்ல தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு மேல கொஞ்சமா வெங்காயமும் தூளா கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. யூசுவலா நீங்க தோசை எப்படி சுடுவீங்களோ அதே டைமிங் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடன்றதுனால ரொம்ப நேரம் ஆகுன்றதுலாம் இல்ல. ஈவன் ரெஸ்டாரண்ட்ஸ்ல சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் திக்கா தான் சர்வ் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்லயே சுடுறதுனால நல்லா இழுத்து மெல்லிசா கிறிஸ்பியா செஞ்சு சாப்பிடலாம். இது கூட அவியல் ஒரு பெஸ்ட் காம்போ. ஆனா நீங்க சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். செமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆனா ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?